Hi and hello everyone. This is Beslin from Beslin Math is a channel. Welcome to all. Okay, இன்னைக்கு நம்ம 9ஆம் வகுப்பு மேக்ஸ் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது கணங்களின் வகைகள், டைப்ஸ் ஆஃப் செட்ஸ். அதாவது செட்ஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, என்னென்ன வகையான கணங்கள் இருக்குன்னு சொல்லி அதோட வகைகள் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்னென்னா வெற்று கணம் ஆர் வெறுமை கணம், எம்டி செட் ஆர் நல் செட். அதாவது இந்த கணத்தை எப்படி சொல்லுவாங்க, எம்டி செட். அதாவது ஒரு செட்டுக்குள்ளே எந்த ஒரு எலமெண்ட்டுமே இல்லாமல் எம்டியாக இருக்கும் ஒரு கணம்னு எடுத்துக்கிட்டால் அந்த கண அடையாளத்து உள்ள என்ன எப்படி இருக்கும், ஒரு எலமெண்ட் ஒரு உறுப்பு கூட இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அதை தான் என்ன சொல்கிறோம், வெற்று கணம்னு சொல்லுவோம். இப்போ பாருங்கள், a set consisting of no element is called the empty set. அப்போது செட் எப்படி இருக்கான், கன்சிஸ்டிங் நோ எலமெண்ட், எந்த ஒரு எலமெண்ட்டுமே அந்த செட்டில் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அதை தான் என்ன சொல்கிறாங்க, இஸ் கால்ட் எம்டி செட். ஓகேவா? அப்போது ஒரு செட்டில் எந்த எலமெண்ட், நோ எலமெண்ட், எந்த எலமெண்ட்டுமே இல்லாமல் இருந்துச்சுன்னா இஸ் கால்ட் எம்டி செட் ஆர் நல் செட். அது எப்படி டினோட் பண்ணுறாங்க பாருங்கள், இந்த மாதிரி டினோட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இப்போ இது ஒரு செட்டு, இந்த செட்டுக்குள்ளே என்ன இல்லை, நோ எலமெண்ட். ஸோ இதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா எம்டி செட்னு சொல்கிறோம். ஓகேவா? எந்த ஒரு உறுப்பும் இல்லாத கணம் வெற்று கணம். அப்போ எந்த ஒரு எலமெண்ட்டுமே, இப்போது பாருங்கள் இது ஒரு கணம். ஓகேவா? இந்த கணம் இதுக்குள்ளே என்ன இருக்குது, எந்த ஒரு எலமெண்ட்டுமே இல்லை, எந்த ஒரு உறுப்புமே இல்லை. அப்போ இதை தான் என்ன சொல்கிறோம், வெற்று கணம்னு சொல்லுவோம். சரியா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓருறுப்பு கணம், சிங்கிள்டன் செட். ஓர் உறுப்பு மட்டுமே உடைய கணம் ஓருறுப்பு கணம் எனப்படும். A set which has only one element is called a singleton set. அதாவது ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் என்ன சொல்கிறாங்க, சிங்கிள்டன் செட். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ ஒரு செட்டில் 4ன்னு இருக்குது. இது என்னது, எத்தனை எலமெண்ட்டு, இப்போது இந்த ஒரு கண அடையாளத்துக்குள்ள 4 அப்படிங்கிற ஒரே ஒரு உறுப்பு மட்டும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுதான் என்னது, சிங்கிள்டன் செட். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏ இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப், இந்த மாதிரி ப்ராக்கெட் இப்படி தான் போடணும். போட்டோம் அப்படின்னா இதுக்கு பேர் தான் என்ன, கண அடையாளம். சரியா? இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணணும். இந்த செட்டுக்குள்ளே தான் இந்த மாதிரி ஒரு கண்டிஷன், சில எலமெண்ட்ஸ் இருக்கும். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஃப்ரம் 3 less than x less than 5. அப்போ என்ன அர்த்தம், இங்கே less than 3 விட அதிகமாகவும் 5 விட குறைவாகவும் தான் என்னவாக தான் இருக்க முடியும், கண்டிப்பாக அந்த நம்பர் 4ஆக தான் இருக்க முடியும். கண்டிப்பாக எக்ஸ் வந்து எப்படி இருக்கணும், பிலாங்ஸ் டு என்ன பிலாங் பண்ணி தான் இருக்கணும். இப்போ அந்த நம்பர் என்ன, 4. அப்போ எத்தனை உறுப்பு இருக்குது, இப்போ ஏ அப்படின்னு ஒரு செட்டு இருக்குன்னா இப்போ இந்த செட்டுக்குள்ளே எத்தனை எலமெண்ட் இருக்குது, எத்தனை உறுப்பு இருக்குது, ஒரே ஒரு உறுப்பு, இந்த 4ங்கிற ஒரே ஒரு உறுப்பு மட்டும்தான் இருக்குது. இதுதான் என்ன சொல்கிறோம் நம்ம, சிங்கிள்டன் செட். ஓருறுப்பு கணம், ஒரு கண அடையாளத்துக்குள்ள ஒரே ஒரு உறுப்பு மட்டும் இருந்ததுன்னா அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஓருறுப்பு கணம்னு சொல்லலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், முடிவுறு கணம், ஃபைனைட் செட். அதாவது என்ன சொல்கிறாங்க, கவுண்டபிள். பெஸ்ட்டு வந்து இந்த வேர்டு தான் சொல்லலாம், கவுண்டபிள். அப்போ ஃபைனைட் செட்னால என்ன அர்த்தம், கவுண்டபிள். முடிவுறு அப்போ என்ன அர்த்தம் அந்த இடத்துல, அப்போ அந்த செட்டை வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும், செட்டில் இருக்க எலமெண்ட்டை வந்து கவுண்ட் பண்ண முடியும். அதுக்கு ஒரு எட்ஜ் இருக்குது. இப்போ பாருங்கள், எ செட் வித் ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலமெண்ட் இஸ் கால்ட் எ ஃபைனைட் செட். அதாவது ஒரு செட், எ செட் வித் ஃபைனைட் நம்பர், அப்போனா என்ன அர்த்தம், முடிவுறும். ஸோ அப்படி எதில் இருக்குது, ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலமெண்ட் எதில் இருக்கணும், செட்டில் இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஃபைனைட் செட். முடிவுறு எண்ணிக்கையில் அமைந்த உறுப்பு. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். இப்போது ஏ இஸ் ஈக்குவல் டு ஒரு செட் எடுத்துக்கிறோம். இதில் என்ன இருக்குது, 4, 5, 6 எழுதுறோம். அப்போ எத்தனை எலமெண்ட் இருக்குது, 4, 5, 6, மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்குது, 1, 2, 3. ஸோ 3 எலமெண்ட், அதாவது 3 உறுப்பு இதில் இருக்குது. அப்போ நம்மளால் என்ன பண்ண முடியுது, கவுண்டபிள். இது தான் இங்கே சொல்லியிருக்காங்க, என்னது, கவுண்டபிள். அப்போ என்ன முடியும், நம்மளால் ஒரு செட்டில் எத்தனை எலமெண்ட் இருக்குது, எத்தனை உறுப்பு இருக்குதுன்னு நம்மளால் என்ன முடிஞ்சதுன்னா அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஃபைனைட் செட், முடிவுறு கணம். எக்ஸாம்பிள் பார்த்தா நம்ம என்ன சொல்லலாம், இது செட் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ், குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களின் கணம். அப்போ ஒரு ஃபேமிலியில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க நம்மளால் கவுண்ட் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் ஃபைனைட் செட். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ஃபைனைட் செட் பார்க்கலாம்.
நெக்ஸ்ட் இன்ஃபைனைட் செட் முடிவுறா கணம். அன்கவுண்டபிள் நம்மளால் என்ன பண்ண முடியாது, கவுண்ட் பண்ண முடியாது. பாருங்க, எ செட் விச் இஸ் நாட் ஃபைனைட் என்னவா இருக்காது, ஃபைனைட்டாக இருக்காது, இஸ் கால்ட் இன்ஃபைனைட். அப்போது ஒரு செட் இருக்குது அப்படின்னா அது என்னவா இருக்காது, நாட் ஃபைனைட். இப்போ பாருங்கள், ஒரு கணத்தில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை முடிவுறு எண்ணிக்கையில் இல்லை எனில், இதுதான் இம்பார்ட்டண்ட் இந்த வேர்டு. அப்போது ஒரு கணம்னா என்னன்னு தெரியும், அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பர்ஸுமே நம்ம என்ன சொல்லுவோம், எலமெண்ட்டுன்னு சொல்லுவோம், உறுப்புகள்னு சொல்லுவோம். அதோட எண்ணிக்கை எப்படி இருக்காது, முடிவுறு எண்ணிக்கையில் நம்மளால் என்ன பண்ண முடியாது, இவ்வளோ தான் இருக்கும், இத்தனை எலமெண்ட் தான் இருக்குது, ஒரு 10 உறுப்பு தான் இருக்குது, 5 உறுப்பு தான் இருக்குது, நம்மளால் என்ன பண்ண முடியாது, அதை எண்ணிக்கையில் எண்ண முடியாது. அப்படி இருந்துச்சுன்னா அக்கணம் முடிவிலா கணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ 5, 10, 15, எக்ஸெட்ரா என்னவாயிட்டே இருக்குது, இது எக்ஸெட்ரா போயிட்டே இருக்குது. இப்போ 5, 10, 15 இதோட என்னவாகலை, இந்த செட்டு கம்ப்ளீட் ஆகலை. எப்படி கம்ப்ளீட் ஆகிருக்கு, 15, எக்ஸெட்ரானா போயிட்டே இருக்கும். அப்போது இது எங்கே போய் முடியும், நம்மளால் சொல்ல முடியாது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது என்ன செட்டு, இன்ஃபைனைட் செட் சொல்கிறோம், முடிவுறா கணம்னு சொல்லி சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்க்கலாம், கார்டினல் நம்பர் ஆஃப் எ செட், ஒரு கணத்தின் ஆதி எண். ஓகே, அப்படின்னா என்னென்னு பார்த்துடலாம். when a set is finite, it is very useful to know how many elements it has. அதாவது the number of elements in a set is called cardinal numberன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, ஒரு முடிவுறு கணத்தில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை அதன் ஆதி எண் எனப்படும். இப்போது போனதிலே நான் சொன்னேன், இப்போது ஒரு செட்டு இருக்குது அப்படின்னா ஒரு செட்டில் இருக்க எலமெண்ட்டை நம்மளால் கவுண்ட் பண்ணி எத்தனை எலமெண்ட் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதை தான் என்ன சொல்கிறாங்க, ஆதி எண்ணுன்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, கார்டினல் நம்பர் ஆஃப் எ செட். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், செட் ஏ இஸ் ஈக்குவல் டு உள்ளே என்ன இருக்குது, இப்படி ஓப்பன் பண்ணி இந்த ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணால் இது வந்து என்ன, இது வந்து ஒரு கண அடையாளம். ஓகேவா, ஸோ இதுக்குள்ளே ஒவ்வொரு நம்பரையும் நம்ம என்ன சொல்லுவோம், எலமெண்ட். இந்த ஈச் நம்பர், இதில் ஒவ்வொரு நம்பருமே என்னது, ஒரு உறுப்பு. இந்த செட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பு இதை நம்மளால் கவுண்ட் பண்ண முடியுமா, எத்தனை இருக்குது, 1, 2, 3, 4, 5, 6. அப்போ மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்குது, 6. இது எப்படி எழுதலாம், நம்பர் ஆஃப் A is equal to மொத்தம் எத்தனை, இதுலேருந்து இது வரைக்கும் மொத்தம் 6 எலமெண்ட்ஸ் இருந்தது, 6 எலமெண்ட்ஸ் இருந்தது. ஸோ அப்போ மொத்தம் எத்தனை, நம்பர் ஆஃப் A is equal to 6ன்னு சொல்லி நம்ம எழுதலாம். ஓகேவா, ஸோ ரொம்ப ஈஸி. ஒவ்வொன்றையும் வந்து அதோட டைப்ஸை வச்சு நம்ம டிஃப்ரெண்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, ஓகேவா, நம்மளோட சேனலை இது வரைக்கும் பார்க்காதவங்க கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.